இன்றைக்கி மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட்டுக்கும் அண்ட் ஆஃப்டர்நூன் லஞ்சுக்கும் ரெண்டுத்துக்கும் சேர்த்த மாதிரி நாட்டுக்கோழி தண்ணி குழம்பு வச்சுருந்து. இதுக்கு மெயின் இம்பார்ட்டண்ட் மசாலா தான். மசாலாக்காக கிராம்பு, பட்டை, ஏலக்காய், இது கூட கொஞ்சமாக கல்பாசி, 2 ஸ்பூன் சோம்பு சேர்த்துட்டு இதெல்லாம் நல்லா வறுப்பட்டதுக்கு அப்புறமா ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு ஒரு ஸ்பூன் கசகசா சேர்த்துட்டு நல்லா பவுட்ரு பண்ணி எடுத்துக்கணும். நாட்டுக்கோழியில் எந்த டிஷ்ஷு செஞ்சாலும் சரி இஞ்சி பூண்டு பேஸ்ட் வந்து கொஞ்சம் எக்ஸ்ட்ராவே ஆட் பண்ணிக்கணும். அப்போ தான் அந்த நீச்சு ஸ்மெல்ன்றது போகும். இஞ்சி பூண்டு பேஸ்ட் அதோட பச்சை வாசனை போயிட்ட பிறகு மஞ்சத்தூள், தேவையான அளவுக்கு உப்பு, காரம் சேர்த்துட்டு இது கூட தனியா பவுடர் சேர்த்துட்டு அரைச்சி வச்சுருக்க மசாலா சேர்த்துட்டு பிறகு நல்லா வாஷ் பண்ணி வச்சுருக்க நாட்டுக்கோழி சேர்த்துக்கணும். இது கூடவே கொஞ்சமாக கருவேப்பிலை சேர்த்துட்டு ஆயிலில் ஒரு 10 மினிட்ஸ் வரைக்கும் நல்லா ஃப்ரை பண்ணி எடுத்துக்கணும். அதுக்கப்புறமா நல்லா தாராளமாக தண்ணி ஊற்றிட்டு லோ ஃப்ளேமில் அட்லீஸ்ட் ஒரு 20 மினிட்ஸ் வேக வச்சாதான் நாட்டுக்கோழின்றது நல்லா வேகும். அப்படி இல்லைன்னா குக்கரில் செய்கிற மாதிரி இருந்தால் மீடியம் ஃப்ளேமில் 2 to 3 விசில்ஸ் வச்சு எடுத்துக்கிட்டாலும் நல்லாவே சாஃப்டாக வெந்துடும். ஃபைனலாக கொஞ்சமாக பெப்பர் அண்டு கொத்தமல்லி சேர்த்துக்கிட்டு நம்மளோட நாட்டுக்கோழி தண்ணி குழம்பு ரெடி. கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். ரொம்ப நல்லாயிருக்கும் அண்ட் ரிஃப்ரெஷிங்காகவும் இருக்கும்.